திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு மலை போல குவிந்துள்ள குப்பை கழிவுகளால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், இந்த நிலைக்கு என்ன காரணம்? குப்பைகள் அகற்றப்படாமல் ஏன் இருக்கின்றன? விவரங்கள். வணக்கம் சரவணன். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு குவிந்திருக்கும் குப்பையால் கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. திருவண்ணாமலை மாநகரில் புறவழி சாலையில் அமைந்துள்ளது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலையோரம் கொட்டப்பட்டுள்ள குப்பை கழிவுகளால் துர்நாற்று வீசுவது அவலநிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக குப்பை கழிவுகளை அகற்ற வேண்டும் என்பது பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தினந்தோறும் உள்நோயாளி புறநோயாளி என 1000க்கும் மேற்பட்டோர் வருகை தந்து சிகிச்சை பெற்று வருகிறது. இவர்கள் மட்டுமின்றி சிகிச்சைக்காக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வருகின்றனர். அவர்கள் பார்க்க பல்வேறு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வந்து சொல்வது வழக்கம். மேலும் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள ஹோட்டல்கள், தேநீர் கடை, பழக்கடை உள்ளிட்ட மருந்து கடை உள்பட அங்கு இயங்கி வருகிறது. தினந்தோறும் ஹோட்டலில் பயன்படுத்தப்படும் குப்பை கழிவுகள் மற்றும் மருத்துவ மெடிக்கல் ஷாப்பில் இருந்து பயன்படுத்தப்படும் கழிவுகள் உள்ளிட்ட சாலை ஓரமாக கொட்டப்பட்டு வருவதால் மருத்துவமனைக்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு துர்நாற்றம் வீசுவதெல்லாம் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இந்த குப்பை கழிவுகளை மருத்துவமனையில் வரும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் நோய் தொற்று ஏற்படும் அபாயமாக உள்ளது. மேலும் இது மட்டுமின்றி புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பயணியர் நேர்கூடைகளில் தற்போது மது அருந்து கூடாரமாக மாறி மது பாட்டில்கள் போட்டுவிட்டு செல்கின்றன. இது மட்டுமல்ல, யூசன் த்ரோ என்ற பிளாஸ்டிக் கிளாஸும் ஏராளமாக குப்பை போல் காட்சி அளிக்கிறது. மேலும் பயணிகள் நேர்குறை பயன்படுத்த முடியாத அவல நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு இந்த பயணிகள் நேர்குறை தூய்மைப்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வல் கோரிக்கையாக உள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.